சில ஆண்டுகளுக்கு முன்னே இந்த செட்டி ஸ்ட்ரீட் பக்கத்து ஸ்ட்ரீட் செட்டி ஸ்ட்ரீட்டிலிருந்து ஒரு கணவன் மனைவி வந்தார்கள். அவர்களுக்கு 5 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியெல்லாம் ஒன்றும் அதிகமாய் தெரியாது. ஜெபித்த போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லுகிறோம். அந்த பிள்ளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வழக்கமாக ஆராதனைக்கு வர தொடங்கினாள். அவளுடைய சித்தி மகள் ஒருத்தி இருந்திருக்கிறாள். நமக்கு அவளை தெரியாது. அந்த சித்தி மகளை அழைத்து கொண்டு வந்தாள். அவளுக்கு அப்போ ஒரு 17 வயசு இருக்கும் என்று நினைக்கிறேன். 16-17 வயது இருக்கும் அவளுக்கு. அந்த 17 வயது வரைக்கும் அவள் பேசவில்லை, ஊமை. மட்டுமல்ல, அவள் ஒரு பிசாசு பிடிச்சிருந்த பிள்ளை போல தெரிந்தது, நன்றாய் தெரிந்தது. அவளுக்கு அசுத்தாவி ஏதோ பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஆனால் அவளுக்கு நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கவில்லை. ஒரு நாள் ஜெபித்த போது அந்த பிசாசு பேசினது, எங்க மேலே கையிடுறா அப்படின்னு சொல்லி சென்றதில், சரி பிசாசு தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்த தொடங்கினோம். ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த பிசாசு அந்த பிள்ளையை விட்டு போயிட்டு 17 வயதான பிள்ளை அருமையாய் பேசினாள். அல்லேலூயா. அருமையாய் பேசினாள். நார்மல் கேர்ளாக மாறிவிட்டாள். எல்லாரும் நல்ல நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, அதுபோல் நார்மலாக மாறிவிட்டாள். வழக்கமாக ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அவளுடைய அக்கா பெரியம்மா பொண்ணு, இவளுக்கு உடனே இவள் பேரில் பாசம். இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து இவளை திருமணம் செய்து வைத்தாள். அந்த திருமண ஆராதனைக்கு நானும் போயிருந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னால் 2-3 நாளுக்கு முன்னாலே அந்த பிள்ளையினை பார்க்க வந்தாள். ஆசையாய் ஓடி பார்க்க வந்தாள். பார்க்க வந்து, அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. அல்லேலூயா. அவளுடைய சந்தோஷத்தை பார்க்க வேணுமே. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லையே. அவளுக்கு தெரியும் தான் ஊமையாக இருந்தது, அவளுக்கு நல்லாய் தெரியும். பிசாசு பிடிச்சதுன்னு சொல்ல புரிந்து கொண்டாள். ஆகவே தேவன் கிருபையாய் அந்த பிள்ளையை விடுதலை ஆக்கிறார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை காத்திடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போமா? எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அநாதி சிநேகம், மாறாத சிநேகம். அல்லேலூயா. அந்த சிநேகத்தை நாம் ருசிக்க முடியும் ஆண்டவரிடத்தில். யார் யார் ருசி பார்க்கிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய அன்பை வைத்து பாருங்கள். அந்த அநாதி சிநேகம், மாறாத சிநேகம். ஆகவே காருண்யம் என்றால் மிகுந்த அன்பு. காருண்யம் என்றால் மாறாத அன்பு. அந்த காருண்யத்தால் நம்மை இழுத்து கொள்ளுகிறாராம். அருமையான பாடல் ஒன்று உண்டு. தூரம் திரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டி ஆக்கினது என்ன என்று CSI சபையில் ஒரு பாடல் பாடுவார்கள். மிக அர்த்தமுள்ள பாடல், மிக அர்த்தமுள்ள பாடல். தூரம் தெரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் தெரிந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டியாக்கி நெருமேனே. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டியாக்கி நெருமேனே. தந்தானே துதிப்போமே, திருச்சபை
தொடக்கம் தந்தானை துதிப்போமே. அதனுடைய தொடக்கம் தன்னையே தந்தவனை நாம் துதிப்போம் என்ற அர்த்தம். என்ன காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்கு தந்தாரு. அதுபோல ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்து வந்திருக்கும் போது கணவன் தூர தேசத்துக்கு வேலைக்கு போனான். அவன் வேலைக்கு போய் சற்று நாட்கள் கழித்து அவன் வேலை திரும்பி வரும்போது மனைவியை காணவில்லை. மனைவி வீட்டில் இல்லை. ஆகவே இந்த மனைவியை தேடி அலைகிறான். எங்கெங்கேயோ தேடி அலைந்து மிக தூரமான ஒரு இடத்திலிருந்து அவளை கண்டுபிடிக்கிறான். அங்கே கண்டுபிடித்து அவள் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறா. ஏம்மா என்னை விட்டு வந்துட்டேன் என்று கேட்டபோது, அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், இன்னொருத்தன் கூட நான் வந்துட்டேன்ப்பா என்று சொன்னாள். எப்படி இருக்கும் புருஷனுக்கு? நான் இன்னொருத்தன் கூட வந்துட்டேன்ப்பான்னு சொன்னா. என்னை மன்னிப்பீங்களான்னு கேட்டா, நீ எனக்கு மனைவி, எனக்கு அன்பான மனைவி, நான் உன்னை 100க்கு 100 மன்னிக்கிறேன், நீ வந்துடுமான்னு சொல்லி அவளை அழைத்து கொண்டு வந்தார். அவர் அழைத்து கொண்டு வரும்போது என்ன நடந்தது? அவளை கூட்டி கொண்டு போற அந்த மனுஷன் திருடன் இருக்கானே, அவன் நேராக வந்தான். இவளை கேட்குறான், நீ இத்தனை நாளும் என் கூட தானே இருந்த, நான் உன்னை அன்பாக தானே வச்சிருந்தேன், நீ என் கூட திரும்பி வா என்று கேட்கிறான். அவள், இல்லை, நான் பாவம் செய்து விட்டேன், நான் தெரியாத்தனமாய் என்னுடைய புருஷனை, அன்பான புருஷனை விட்டு கொண்டு உம்மோடு கூட வந்து விட்டேன், நான் இனி வரமாட்டேன் என்று சொன்ன உடனே அவன் அவளை ஒன்று செய்யலை. அந்த உண்மையான புருஷன் இருக்காரே, அவனை ஒரே குத்தாய் குத்தி கொன்று விட்டான். அவன் அப்படியே செத்து கீழே கிடக்கிறான். இப்போ கையை பிடிச்சான், இப்போ நீ என் கூட வா, அவன் தான் செத்துட்டானே, நீ இப்போ வா. அவ சொன்னா, எனக்காக ஜீவனை கொடுத்த அவருக்காக நான் என்னையே கொடுக்கிறேன். அல்லேலூயா, என்னையே கொடுக்கிறேன். தூரம் தெரிந்த இந்த பெண் பிள்ளை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து அத்தன் மணவாட்டி ஆக்கிறார். தன்னுடைய மணவாட்டி ஆக்கி திரும்ப கூட்டி கொண்டு வந்தாரே, அவருக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று அவள் பிடிவாதம் பண்ணிவிட்டாள். உன்னோடு நான் வரமாட்டேன், எனக்காய் ஜீவனை கொடுத்து என் கணவனுக்காக நான் நிற்பேன்னு சொன்னாள். இன்றைய அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் எத்தனை காரியங்களிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போனோம். ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போய் பிசாசோடு கூட நாம் சேர்ந்த உறவாடின நாட்கள் உண்டல்லவா? எத்தனை பாவங்களை செய்திருக்கிறோம். அந்த பாவங்கள் நிமித்தமாய் ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போய்விட்டோம். ஆண்டவரோ நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து தன்னை மணவாட்டியாய் மாற்றி நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். ஆகவே தூரம் தெரிந்த சீயோனே, உன்னை தூக்கி அணைத்து கரத்தில் ஏந்தி ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டி ஆக்குறதும் என்னே என்று அது பாடல் வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார். காருண்யத்தால், அதாவது மிகுந்த இரக்கத்தாலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். எரேமியா 31:4 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன். நீ கட்டப்படுவாய், நீ கட்டி எழுப்பப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். நீ மறுபடியும் ஆனந்த களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். நீ ஒருவேளை உடைய வாழ்க்கையில வேதனைகள் நிறைந்து, துக்கம் நிறைந்து, உடைந்து நொறுங்கி போயிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ நொறுங்கி போனாய் அல்லவா, உன்னை நான் திரும்பி எடுத்து கட்டுவேன். அல்லேலூயா. திரும்பி எடுத்து கட்டி உன்னை ஆனந்த களிப்புள்ள சீயோனுக்கு அழைத்து செல்லுவேன் சொல்றார். எரேமியா 31:4-5 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே,
மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவேன், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அனுபவிப்பார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் நாம் நொறுங்கி போகிறோம், சின்ன பின்னமாகி போகிறோம். நமக்கென்று ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையாய் நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மை திரும்ப எடுத்து உயர்த்தி கண்விலையின் மேல் நிறுத்துகிறாரா இல்லையா? என்னுடைய அனுபவம் அதுதான். நான் வாழ்க்கையில் மிக பாடுகளை அனுபவித்தவன், மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தவன். ஆண்டவரோ என்னை எடுத்து தம்முடைய பிள்ளையாய் உருவாக்கி என்னையும் ஆசீர்வதித்து இன்று 1000 மடங்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று தாழ்மையாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடுகள் மிக அதிகம். அல்லேலூயா. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன் நான். நாங்கள் திருமணமாகி இங்கே சென்னைக்கு வந்து விட்டோம். சென்னையில் வந்து நாங்கள் ஒரு சிறிய வீட்டில் குடியிருந்தோம். அந்த குஜநாயக்கன் தெருவில் ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டில் ஒரு 8 அடி நீளம், ஒரு 6 அடி அகலம் உள்ள ஒரு சிறிய ரூம். அடுத்து கிச்சன் 2 அடி. இதுக்குள்ளேயே நாங்கள் ஊரில் எங்களுடைய கோழி கூண்டு இதோடைய பல மடங்கு பெருசு. எங்களுடைய கோழி அடைக்கிற கூண்டு அதை விட பல மடங்கு பெருசு. எங்களுடைய பாத்ரூம் எவ்வளவோ பெருசு. அவ்வளோ வசதியாக இருந்தவர்கள் இங்கே வந்து இந்த சிறிய வீட்டில் தங்கி இருந்தேன். அப்படி தங்கி இருக்கும்போது எங்களே ஒன்றுமில்லை, எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. வெறுமையான பாண்டங்கள், வெறுமையான பாத்திரம். நாங்கள் ஆண்டவரோ எங்களை கண்டுபிடித்தார். அதே வீட்டில் இருக்கும்போது தான் ஆண்டவரினுடைய பேரை மாற்றினார். என் பெயர் முதல்ல என்னுடைய தாய் தகப்பன் வைத்த பெயர் ராஜ், PV ராஜ், அவ்வளோதான். மனோவா கிடையாது. ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். யாருக்காக? கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோட்டம் சபை என்ற சபை ஒன்று உண்டு. யார் கேட்டாலும் தெரியும். அந்த சபையில் உள்ள ஒரு தங்கச்சி, அவளுக்கு 2 காலும் விளங்காது. 2 காலும் விளங்காத அந்த தங்கச்சிக்காக தேம்பி 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 அழுது கொண்டிருக்கிறேன். ராத்திரி சுமார் 1:15 மணி இருக்கும். திடீரென்று ஒரு வெளிச்சம் என்மேல் பிரகாசித்தது. சூரிய வெளிச்சத்தை விட 100 மடங்கு அதிகமான வெளிச்சம். ஆனால் கண் கூசவில்லை. அந்த வெளிச்சத்தை நான் அப்படி அண்ணாந்து பார்த்தேன். பயந்து நடுங்கி போய் நின்றேன். அப்பொழுது அதில் சத்தம் ஒன்று உண்டானது. மகனே, நீ இன்று முதல் ராஜ் மட்டுமல்ல, மனோவா என்ற சத்தம் உண்டானது. அல்லேலூயா. அன்று முதல் என்னுடைய பெயரை மாற்ற நான் முடிவு பண்ணியிருந்தேன். அந்த பிள்ளையை நான் அந்த தோட்ட சபையிலே போய் பார்த்தேன். அவள் நல்ல சுகத்தோடு இருந்தாள். நான் கேட்டேன், சபையில் அந்த திரள் கூட்டத்தில் கேட்டேன், அம்மா நீ இருக்கிறியாது பேரை சொல்லி கேட்டேன். எழும்பி நின்னா. நீ நடக்க தொடங்கினியே, எப்போ நடக்கிறேம்மா? அந்த டேட்டை சொல்லி, கிட்டத்தட்ட அந்த டேட்டை சொல்லி நான் அன்று ராத்திரி 2 மணி அளவில் எழுந்து வெளியே போனேன் என்று சொன்னாள். அன்றைக்கு என்னுடைய பேரை ராஜ் மனோவா என்று மாற்றிக்கொண்டேன். மனோவா என்றால் அற்புதம் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? என் நேசருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். தேவன் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்று சொல்லுது, கன்னிகையே உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்து கொண்டால்தான் ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் செய்ய முடியும். நானும் பாவியாகிய மனுஷனாயிருந்தவன் தான். என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வந்தார். என்னுடைய பாவங்களை கர்த்தர் கழுவினார். என்னுடைய பாவங்களை கழுவி அவருடைய பிள்ளையாய் இன்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூரம் திரிந்த சியோன் என்றால் கெட்டபடியாய் போனவள் அவள் திரும்பி வந்தது போல என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த அநேக பாவங்களை ஆண்டவர் எனக்கு மன்னித்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுது,
எரேமியா 30:8 வாசிங்கள். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று உன்னுடைய கட்டுகளை எல்லாவற்றையும் அறுத்து விடுவேன். சேனைகளின் கர்த்தர் இந்த சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுது. யார் இதை கட்டுகிறது? பிசாசானவன் கட்டுகிறான். நாம் பாவம் செய்யும் போது பிசாசானவன் தந்திரமாய் நம்மை பாவத்துக்கு உள்ளாக்கி நம்மை கட்டி போட்டு விடுகிறான். ஆண்டவரோ நான் உன்னை கட்டவிழ்கிறேன்னு சொல்கிறார். இனி நம்மை பிசாசானவன் அடிமை கொள்ளுவதில்லை. ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார், நமக்கு சொந்தமாக்கினார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமை பிள்ளைகளே, அநேக நேரங்களே எப்படி அடிமை ஆகிறோம் பாருங்கள். ஆதியாகமம் 31 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். அன்பு பிள்ளைகளே, யாக்கோபு தாய் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து தூர தேசத்துக்கு வந்து அவனுடைய தாய் மாமன் லாபான் அவனிடத்திலே சேர்ந்து கொண்டான். அவன் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தான். ஆடு மேய்க்கிற வேலை கொடுத்தான். ஆடுகளை மேய்த்து கட்ட வேண்டும். ஆனால் கூலி பொறுத்து நாம் பாருங்க, ஆச்சரியமான கூலி. என்ன கூலி? இந்த ஆடுகளில் எந்த ஆடு கருப்பு புள்ளியோடு பிறக்கிறதோ பிறக்காது. ஒன்றுமே கருப்பு புள்ளியில் பிறக்காது. கருப்பு புள்ளியோடு பிறக்குதோ அந்த குட்டிகள் எல்லாம் உனக்கு, மற்றதெல்லாம் உனக்கு இல்லை, அதெல்லாம் எனக்கு. ஆடு மேய்ச்சிக்கோ. ஆனால் உடனே பார்த்தா எல்லாம் புள்ளி போட்ட ஆடாக பிறக்குது. எல்லாம் புள்ளி போட்டு ஆடாக பிறக்குது. உடனே அந்த ஆட்டுக்குட்டியை அவனுக்கு கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை. ஆகவே என்ன சொன்னா, இல்லை இனி அப்படி இல்லை, வரி போட்ட ஆடா பிறந்தா அது உனக்கு. பார்த்தா எல்லாம் வரி ஆடா பிறந்தா இந்த யாக்கோவுக்கு கூலி வருதா இல்லையா? குவிஞ்சிருச்சு, நிறைய சொத்தாயிடுச்சு. அப்படி சொத்து ஆனபோது தான் அவருடைய மாமன் மகன்கள் சொல்லுகிறாருங்க, இந்த யாக்கோபு எங்கள் அப்பாவுடைய சொத்தெல்லாம் பிடுங்கி கொண்டான். எங்கள் அப்பாவுடைய சொத்தெல்லாம் பிடுங்கி கொண்டான். யாக்கோவுடைய உள்ளம் உடைந்து போயிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ புறப்படு, நீ உன்னுடைய தேசத்துக்கு போ, உன்னுடைய தகப்பன் தாய் இருக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொன்னபோது யாக்கோபு புறப்பட்டார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில யாரோ உங்களை பழி சாற்றலாம். ஆனால் அந்த பழிக்கு நீங்கள் காரணம் இல்லை என்றால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்தா உங்களை பெருகவே பண்ணுவார். அப்பொழுது இந்த யாக்கோபு சொல்லுகிறார், ஆதியாகமம் 31:7 உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் என்னென்னமோ நினைச்சான், எனக்கு தீங்கு செய்ய கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. என்னை விடுதலையாக்கி காத்து கொண்டார். எரேமியா 30:5 வாசி கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை. திகில் உண்டு, சமாதானம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது தத்தளித்து போகிறோம். தத்தளிக்கிறதுனா ஒரு மீனை எடுத்து நீ கரையில் போடுங்களேன், அதுக்கு தண்ணி இல்லைன்னா அது துடிக்கும். அதுதான் தத்தளிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் குறைபடும் போது நாம் தத்தளித்து போகிறோம். திகில், அதாவது பயங்கரமான பயம் நம்மை பிடிக்கிறது, சமாதானம் இல்லை. அந்த திகில் பிடிக்கும் போது அதிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவரால் முடியும். 30:7 சொல்லுகிறது,
ஐயோ, அந்த நாள் பெரியது, ஐயோ அந்த நாள் பெரியது. அதை போல் ஒத்த நாள் இல்லை. ஆ, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோவுக்கு அது இக்கட்டு காலம், பயங்கரமான பிரச்சனையின் காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். ஆனால் ஆண்டவரோ அவனை நீங்களாக்கி அவனை ரட்சித்து அவனை காப்பார். அல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் மினி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டனை அழைத்தவர் கருமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டனை அழைத்தவர் கருமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். அதை எண்ணிப்பார். காப்பார், என்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் மேலே மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆதார வசனம் எரேமியா 31:4 வேதம் சொல்லுது, நீ எடுத்து கட்டப்படுவாய். அல்லேலூயா. நொறுங்கி கிடக்கிறவங்கள தான் எடுத்து கட்டணும், எடுத்து கட்டப்படுவாய். ஒரு நாள் எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் வியாபாரத்துக்காக எரிகோவுக்கு புறப்பட்டு போனானாம். அவன் புறப்பட்டு போய் வழியிலே திருடர்களுடைய கையிலே அகப்பட்டான். திருடர்களை அவரை அடித்து நொறுக்கி சின்னாபின்னமாக்கி அவனை கீழே காயப்படுத்தி தள்ளிவிட்டு அவர்கள் அவனுடைய எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு போயிட்டார்கள். வெறுமையாய் கிடக்கிறான். அவன் வெறுமையாய் கிடக்கும்போது அங்கே ஒரு பாஸ்டர் வருகிறார். அவர் பார்த்து, ஐயோ எனக்கு நேரம் ஆச்சு, சர்ச்சில் நான் ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். அவனை யாரும் கண்டுக்கலை. அடுத்ததாக ஒரு சுவிசேஷன் ஊழியக்காரன் வருகிறான். அவனும் அவரை பார்த்து அதே போல், ஐயோ எனக்கு ஊழியத்துக்கு நேரம் ஆச்சு, நான் போகணும்னு சொல்லி அவனும் போயிடான். அதன் பிறகு ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன், அவனை சமாரியன் என்று சொல்லுவார்கள், ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன், அவன் மற்றவர்களை தொடக்கூடாது என்று சட்டமானால் அவன் அந்த வழியாய் வருகிறான். அவன் கழுதையை விட்டு இறங்கினான். அவனுடைய காயங்களில் எண்ணெய் பூசினான். அவனை காயங்களை ஆற்றினான். அவனை இந்த கழுதையின் மேல் தூக்கி உட்கார வைத்து நேராய் கொண்டு போய் சத்திரத்தில் கொண்டு சேர்த்து அந்த சத்திரக்காரனோடு கூட ஒரு நாள் இருந்துவிட்டு அடுத்த நாள் புறப்படும் போது, நான் 2 காசு கொடுக்கிறேன், திரும்ப வரும்போது இவனுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நான் தருகிறேன், நீ இவனை பார்த்து கொள்ளுன்னு சொல்லி அந்த நல்ல சமாரியன் போனானாம். அவனை நல்ல சமாரியன் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் வைத்தார்கள், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, மனது உருகினாரே. என்னை கண்டாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எரேமியா 30:18 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். நம்முடைய
கட்டுகள் சிறையிருப்பெல்லாம் அப்படியே மாற்றப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 24:5 சொல்லுகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேல் என்றால் அதே யாக்கோபு தான் இஸ்ரவேல். இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு இன்பமானவைகள். உங்களுடைய வீடு, உங்களுடைய குடியிருப்பு எவ்வளவு இன்பமானது. உங்கள் வீட்டில் வேண்டாத சண்டை நடக்கா, அப்போ இன்பமானதல்ல. எப்போதும் ஒரு சமாதானம். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எனக்கு திருமணமாகி 50 ஆண்டுகள் ஆயிற்று, நானும் மனைவியும் சண்டை போட்டதே இல்லை. இங்கே இருக்க கணவன் மனைவியெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானா? அப்படி இருப்பீங்களா எல்லாரும்? நாங்கள் சண்டை போட்டதே இல்லை. அப்போது எங்களுடைய வீடு இன்பமான வீடா இல்லையா? அது சந்தோஷம் மனமகிழ்ச்சியும் நிறைந்த வீடு. என்னுடைய மகன் திருமணமாகி எத்தனை ஆண்டாச்சு, 15 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவனும் மனைவியும் சண்டை போட்டு நான் பார்க்கல. ஆண்டவர்களை பிரச்சனை இல்லாத பிள்ளைகளை காக்க காரணம் என்ன? எங்களுக்கு மத்தியில் யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்களும் கூட அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புத்தகம் 4:11 என்ன சொல்கிறது? அப்பொழுது ஒழிவுமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானா இருந்து, நீ இந்த எப்ராத்தாவு சொல்லப்படுகிற அந்த நாட்டில் பாக்கியவானாயிருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. என்ன? ரூத்தை கல்யாணம் பண்ண போகிறான். ரூத்து புருஷனை இழந்த ஒரு தங்கச்சி. அவள் இங்கே அவனுடைய அந்த மனுஷனுடைய வயல் நிலத்தில் உதிர்கிற இந்த கோதுமையை பொறுக்குகிறாள். அப்போ எவ்வளவு ஏழ்மை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் அவன் இவளை திருமணம் செய்ய முடிவெடுத்தான், கோடீஸ்வரன். அப்பொழுது அவனை எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று வாழ்த்துகிறார்கள். ரூத்து அவனை திருமணம் செய்தாள். அவளுடைய பேரன் தான் தாவீது ராஜா. பாருங்கள், ஒன்றுமில்லாய் வெறுமையாய் இருந்த அந்த ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ இவனோ அவன் பாக்கியவான். அவன் கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெறுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்ததாக, நீ அழாதபடி நீ உன்னுடைய கண்ணை துடைத்துக்கொள், உனக்கு உன்னுடைய கிரியைக்கு பலன் உண்டு என்று எரேமியா 31:16 சொல்லுகிறது. ஏசாயா 30:19 நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசியுங்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். என் அன்பு பிள்ளைகளே, உனக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ அழுகிற காலம் போய்விட்டது. இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். எரேமியா 31:12 சொல்லுது, இனி நீ தொய்ந்து போவதில்லை. தொய்ந்து போகிறதுனா அப்படியே சோர்ந்து இதாகி போகிறது, அப்படி தொய்ந்து போகிறதில்லை. எரேமியா 31:17 சொல்லுகிறது, உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? உடைய முடிவை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கா? ஆண்டவர் உங்களை வர்த்திக்க செய்வார். எரேமியா 30:19 வாசிக்க கேட்போம். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. நான் உங்களை வர்த்திக்கன பெருக பண்ணுவேன். நீ குறுகி போறதில்லை, உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 60:7 எப்ராஹிம் என் தலையின் பலன் என்று இவர் சொல்லுகிறார். யாரு? யோசேப்பு யோசேப்பு அடிமையாயிருந்த தேசத்தில் அருமையான பிள்ளையை பெற்றெடுத்தார். அவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டார்.
வாசியுங்கள். சங்கீதம் 60:17. கிலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன். எப்ராயிம் என் தலையின் பலன். தலைக்கு எவ்வளவு பலனை ஆண்டவர் கொடுத்திருக்க. மண்டவோடு பலனாய் இருக்கிறது போல தலையின் பலன் எனக்கு அவன் எப்ராயிம் என்று இந்த யோசேப்பு பெயரிடுகிறார். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் எப்ராயிமை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. அல்லேலூயா. ஜெபிப்போமா. அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், தோல்வியே இல்லை. பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும், பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும், பாவம் சாபம் ரோகம் நீங்கிடும். இயேசு நாமத்தில் பயமில்லை, இயேசு என் துணை. பயமில்லை, இயேசு என் துணை. பயமில்லை, இயேசு என் துணை. பயமே இல்லை. மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, என் அருமையான பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மையும் பெற்று ஆசீர்வாதமாயிருக்க நீர் கிருபை செய்கிறதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்களா